வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து அதிர்ஷ்டம் சேனலில் ஆதரவு கொடுங்க. நிறைய நீங்கள் ஃபார்வர்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம நேரலை நிறையா பண்ணிகிட்ருக்கோம். அது அண்மை தகவலை நிறையா கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து அண்மை தகவல் உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம், அங்கே யாரை சந்திக்க போகிறாரு, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இடி இன்னையோட வந்து அந்த டைம் முடியுது. எது, ஹைகோர்ட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் தான் இடி மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கி நீதியரசர்கள் என்ன சொல்ல போகிறாங்க? ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே 10 நாள் கெடு கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம். மூல்ரோவித்துக்கு போயிட்டு நாங்கள் அமைச்சராக தான் தொடர்வாருன்னு சொல்லிட்டார், எழுத்துப்பூர்வமாக கொடுக்க சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி மேலோங்கி பேசப்படுது. எந்த பிரச்சனை? டாஸ்மாக் அலுவலகத்தை வந்து ரெய்டு பண்ணதே சட்டவிரோதம் அப்படின்னு டாஸ்மாக், தமிழக அரசு எல்லாரும் வழக்கு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது 25ஆம் தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு இடியோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் நாளையிலேருந்து உங்கள் ஃப்ரீ பேட், நாளையிலேருந்து யார் மேலே வேணால் நடவடிக்கை எடுக்கலாம், சம்மன் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திருப்பமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 அமர்வு விசாரித்தாங்க. செந்தில்குமார் அவர்கள், ரமேஷ் 2 பேர் விசாரித்தாங்க. அந்த நீதியரசர்கள் இன்றைக்கி வந்து உட்கார்ந்த உடனே வராங்க, உட்காடுறாங்க, நாங்கள் இந்த விஷயத்தை விசாரிக்க விரும்பலைன்ட்டாங்க. அப்போ விசாரிக்க விரும்பலை அப்படிங்கும்போது நமக்கு பழைய என்னங்க, ஏன் விசாரிக்கலை கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே மாதிரி தான் காவேரி வழக்கு வந்து கர்நாடகாவுக்கும் நமக்கும் டிஸ்பியூட் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது காலையில் நீதியரசர் வந்து இது இந்த பேனரில் நான் இல்லைன்ட்டார். ஏன்னா அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். தார்மீக அடிப்பில் நான் உட்காந்தா விசாரித்தா சரியாக இருக்காது. இது ஒரு சரியான மூமெண்ட் தான். அது காரணம் சொல்லணும், காரணம் சரி, எது கொடுத்தாலும் சந்தேகமாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த நீதியரசர்கள் அப்படி ஒன்றும் இல்லை, ஏன் விலகுறாங்க? அப்படி ஏற்கனவே வந்து நிறையா முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் விசாரித்தா பல விஷயங்கள் வருது. அப்போ இடி, டாஸ்மாக், அரசு இந்த 3ம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி முடிவு சொல்ல வேண்டியது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இப்போ தலைமை நீதிபதிக்கிட்ட இது போகும். இதை யார் விசாரிக்கலாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் எப்போ முடிவு பண்ணுவார், அது எப்போ அடுத்து நடக்கும்? அப்போ அதுவரை இன்றைக்கி வந்து இவங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதா? யாரை, டாஸ்மார்க் நிர்வாகத்தையோ இல்லை வந்து ரெய்டு நடத்தினவங்களையோ சம்மன் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி டேட் அறிவிச்சிட்டாங்க, இன்னையோட முடியுது. இப்போ சட்ட நிபுணர்கள் வந்து சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நாளையிலேருந்து இடி வந்து நடவடிக்கை எடுக்கலாம், ஏன்னா வந்து ஏற்கனவே இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தமிழ்நாடு மக்களிடையே ஒரு மூடு மந்திரமாக இருக்குது. என்ன என்னங்க, இடி பாட்டுக்கு ரெய்டு பண்ணுறாங்க. இடி ரெய்டு பண்ணுறது இடி யோக்கியமான அமைப்பான அது இல்லைங்க, எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பிஜேபி வந்து யாரை சொன்னாங்களோ அதை போய் பண்ணுவாங்க. சரி, அப்புறம் எதுக்குங்க இடி ரெய்டு பண்ணுறாங்க, 1000 கோடின்னு சொல்கிறாங்க, ஆனால் நடவடிக்கை இல்லையே. இல்லை செந்தில் பாலாஜி டெல்லி போயிட்டு வந்தார்ல, ஆமாங்க. அதுக்கப்புறம் மருமகன் போயிட்டு வந்தார்ல, ஆமாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்? சட்ட நிபுணர்களை கலந்தாலோசித்து அவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஏன், டாஸ்மார்க்கெல்லாம் ஒரு பெரிய குழி மாறிங்க. மதுபான கொள்கையில் டெல்லியில் ஜுஜுபி இது பெரிய விஷயம். இங்கே நீங்கள் மாட்டவே மாட்டாங்க. ஏங்க, விஞ்ஞான ரீதியில் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அலைக்கற்றை விஷயம் அப்படிங்கிறாங்க. 2G அலைக்கற்றைன்னா மக்களுக்கு புரியுமா? அலைக்கற்றையில் ஊழல் பண்ணாங்கிறது இது ஒரு இடத்த வந்து பட்டா போட்டு வித்துட்டாங்கன்னா புரியும். அலைக்கற்றை அதே மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கண்டே பிடிக்க முடியாதுங்க. அப்படி கண்டே பிடிக்க முடியாதுன்னா என்னங்க நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நடக்காதுக்கு எதுக்குங்க ரெய்டு பண்ணுறாங்க? ஏதோ காரணம்லாம் எதுக்குங்க ரெய்டு பண்ணுறாங்க? ரெய்டு பண்ணுறது வேறு. ஏன், சில விஷயங்கள் இவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, அது முடிஞ்சிடும். இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நடைபெற்ற சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியுது. வெளியில் எல்லா மக்களும் அதை தானே எதிர்ப்பாங்க. இந்த வழக்கு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா நீதித்துறையில் ஒரு வழக்கு போகும்போது நம்ம ரொம்ப அதை பற்றி பேச முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள்கிட்ட திமுக, அதுவும் இல்லாமல் இந்த டாஸ்மார்க் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சந்தேகம் இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நீங்கள் யாராவது வெளியில் போய் கேளுங்க, டாஸ்மார்க் அப்படிங்கிறது வந்து சரியான விஷயமா, இதில் வந்து ஊழல் பண்ணலையான்னு மக்களை கேளுங்க. மக்களை என்ன சொல்லுவாங்க? சார் 1000 கோடிலாம் கம்மி சார், ஏகப்பட்ட ஊழல் நடக்குது சார், சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கி இந்த சம்பவம் அப்படிங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒன்று. அடுத்து இந்த கேஸ் எப்படி போகும்? இப்போ வந்து இன்றைக்கி 25ஆம் தேதியோட முடியுது. இப்போ தலைமை அமர்வுக்கு போயிடுது. இதுக்குள்ளே இடி ஒருவேளை அதாவது ஒன்று தாங்க, இடி நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சா இவங்கள வெளுத்து விட்டுறலாம், அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறதுல இப்போ 1000 சந்தேகம் வந்துருச்சு. ஏன்,
அடுத்தடுத்து டெல்லி பயணங்கள். டெல்லி பயணம் போயிட்டு வந்த உடனேயே செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போகிறாரு, போயிட்டு வராரு. வந்த உடனே அடுத்த நாள் வந்து டாஸ்மார்க் கேஸ் போடுது. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இவ்வளோ நாளாக கேஸ் போடாத டாஸ்மார்க் சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் ரைடு பண்ணும்போது, அவர் அரெஸ்ட் பண்ணும்போது, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈடிக்கு அதிகாரம் இல்லைன்னு அவர் வழக்கே போட்டார். ஃபஸ்ட்டு வழக்கு ஏறக்குறை அது மாதிரி இருக்குது, சட்டவிரோதம் அப்படின்னு. அது அப்புறம் இன்னொன்று, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தமிழக அரசுகிட்ட சொல்லிவிட்டு டாஸ்மார்க்கிட்ட சொல்லிட்டு தான் உள்ளே வரணுங்கிறாங்க. அதுவே பல மக்களுக்கு புரியல. அது எப்படிங்க ஒரு நிறுவனத்தில் ரைடு பண்ண போகிறோம், ரைடு பண்ணும்போது எழுதி கொடுத்துட்டு வர முடியுமா? இத்தனை மணிக்கு இப்படி வந்து நாங்கள் ரைட் பண்ணுற போகிறோம் அப்படிங்கிறது சட்டப்படி சரியா? ஏற்கனவே சிபிஐ வந்து தமிழ்நாட்டில் வந்தோ இல்லை ஒவ்வொரு எந்த மாநிலமாக இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்குள்ளே போகும்போது அந்த மாநில அரசுடைய அனுமதி வேணும். அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது. நம்ம மெட்ரோவில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பணம் வாங்கிட்டாருன்னு அண்ணாமலை சொல்லும் போது அது நாள் வரை நம்ம சிபிஐ யாரை வேணால் உள்ளே வந்துட்டு இருந்தது. அது அவர் சொன்ன உடனே மெட்ரோவில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பணம் வாங்கிட்டான்னு சொன்ன உடனே அடுத்த நாளே தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐ உள்ளே வர முடியாது எங்களை கேட்காமன்னு ஒரு இது போட்டாங்க. இதேமாதிரி மேற்கு வங்காளமும் போட்டிருக்காங்க. அதுபோல் ஈடிக்கு கட்டுப்பாடு இருக்கான்னு அப்படி ஒன்றும் ஈடிக்கு கட்டுப்பாடு இல்லை. ஈடிக்கு கட்டுப்பாடு இருக்கா? கொஞ்சம் சொன்ன பூபேஷ் சிங் பாதல் அவர் அங்கே போய் ஏன் ரைட் பண்ணுறாங்க? பூபேஷ் சிங் பாதல் முதலமைச்சராக இருக்கும்போது ரைட் பண்ணாங்க. அதுவும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கும் போதே இப்போ ஈடி ரைட் பண்ணது, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு நினச்சிருந்தா ஈடியை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. அப்போ இப்போ சட்டவிரோதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான முகாந்திரம் இருக்கானா நல்லா தெரியும். அது எப்படிங்க சொல்ல முடியும்? அது ஒரு புலனாய்வு அமைப்பு, அது ஒருத்தட்ட போய் ரெய்டு பண்ணுது. அதாவது ரெய்டில் அத்துமீறாங்க, ஊழியர்களை வந்து 60 மணி நேரமாக வந்து ஒரு கஸ்டடியில் வச்சுருந்தாங்க, எல்லை மீறி போகிறாங்க, அதிகாரிகளை துன்புறுத்தினார்கள், ஏகப்பட்ட அதாவது வந்து அவங்ககிட்ட இருந்து பர்சனல் தகவலெல்லாம் திருடிட்டாங்க, ஏதோ ஒன்று இதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு ரெய்டு நடத்தவே கூடாது அப்படிங்கிறது அது வந்து சரியாகாது. இன்னொன்று, நீங்கள் சொன்னது எப்போ முதல் நாள் ரெய்டு உள்ளே போகும்போது இப்போ என்ன நடக்குங்க? ஒருத்தர் வந்து வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க, ரைடு பண்ணிகிட்டு இருக்கும்போது அது சட்டவிரோதம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஹைகோர்ட்டுக்கோ எதுக்கோ ஒன்று ஹைகோர்ட்டுக்கு போகலாம். சார் சட்டவிரோதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சின்னு சொல்லலாம். அப்படி எதுவும் சொல்ல. 3 நாள் ரைடு முடியுது. அதுக்கப்புறம் கூட கவர்மெண்ட் சைடில் எந்த விதமான ரியாக்ஷனே இல்லை. ஏதோ பண்ணிட்டு போகிறாங்கப்பா அப்படின்ட்டாங்க. 3 நாளைக்கு அப்புறம் அவங்க 1000 கோடின்னு சொன்னதுக்கப்புறமும் ரியாக்ஷன் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போகிறாரு, வராரு, நள்ளிரவு போயிட்டு காலைல வராரு, வந்த உடனே வேகம் எடுக்குது இந்த வழக்கு. அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னொன்றுங்க, இது நீங்கள் என்ன உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களான்னா, ஏங்க ஒருத்தர் போயிட்டு வராரு, போயிட்டு வந்தால் நடக்குதுன்னா எப்படி புரிஞ்சுக்குது? இல்லை இப்படி சொல்லலாம். செந்தில் பாலாஜி அவங்க போயிட்டு வந்து சட்ட நிபுணர்கள் ஆலோசனை பண்ணார். ஆலோசனை பண்ணதுக்கப்புறம் முகுல் ரோஹித் ஐடியா கொடுத்துருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சட்டவிரோதம்னு ஒரு கேஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அப்போ சட்டவிரோதம்னு கேஸ் போடுறாங்க. இன்றைக்கி ஒரு முடிவு தெரியும் போது இதை இழுத்து கொண்டு இருப்பது யார் அப்படிங்கிற கேள்வி வருதான். இந்த பக்கம் டாஸ்மார்க் கேட்டிங்கன்னா நாங்களாம் இழுக்கிறீங்க, ஈடி மேலே ஈடி தான் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஈடி கேட்டால் இல்லைங்க ஒரு பெரிய அழுத்தம் இருக்குதுங்க. 2 பேரும் மாறி மாறி சொல்லுவாங்க. மக்களுக்கு உண்மையான தகவல் எதுவும் போய் சேராது. இப்போ மட்டும் இல்லை, எப்பயும் போய் சேராது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் சேதாரம் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்குது, சேதாரம் இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்கான சேதாரம் அப்படிங்கிறது இருக்காது. எப்படி வந்து பூபேஷ் சிங்கோ அவங்க பையனை தூக்குன மாதிரியோ, இல்லை கெஜ்ரிவாலை தூக்குன மாதிரியோ, கவிதாவை தூக்குன மாதிரியோ, மணிஷ் சிசோடியை தூக்குன மாதிரியோ, அதெல்லாம் அந்த அளவுக்கு எஸ்டீம் போகாது. ஏன்? இங்கே இருக்கக்கூடிய திமுகவையும் மற்றதையும் நீங்கள் அவங்க வேற இவங்க வேற. ஏன்? திமுகங்கிறது அது ஒரு ஆர்கனைசேஷன். ஏற்கனவே அவங்க சொல்கிறாங்களா, அவங்கள சர்க்காரியாலேருந்து 2Gலேருந்து எவ்வளவோ நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கரைச்சி குடிச்சிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியில் அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் தெரியும். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணிட முடியாது. இன்னொன்று, ஏற்கனவே செந்தில் பாலாஜி போயிட்டு வந்ததுனால இன்னும் என்னென்ன பண்ணால் மாட்டாமல் இருப்போம்ல அவருக்கு தெரியாமையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து ஊழல்னு திமுக சொன்னாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அவங்களெல்லாம் நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு ஆளுநர்கிட்ட போய் பெட்டியாக மனு இது கொடுத்துருக்காரு. இது அந்த புகார் கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள். வந்தார். இது வரைக்கும் யாராவது சிறைக்கு போயிருக்காங்களா? விசாரணை கமிஷன் போடுவாங்க, சிறைக்கு யாராவது போனாங்களா? அது 2-3 அமைச்சர் மேலே தான் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க. வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் வீட்டிலலாம் ரைடு நடக்கும்போது என்ன நினச்சாங்க? ஐயோ வேலுமணியும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. என்னாச்சு? ஒன்றுமே இருக்கலையே. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மேலேயும் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை பிரச்சனை ஆக போகுது, டெண்டர் முறைகேட்டில் மாட்ட போகிறோம், நாங்கள் ஒன்றுமே நடக்கலையே. அப்போ நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம், அந்த பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அப்படின்னா மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னொன்று, உண்மையை பேசினா வீடுகள் தாக்கப்படுறது, இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீதியரசர்கள் காலையில் வந்தவுடனே நாங்கள் விலகுறோன்னு அறிவித்தது இது ஒரு பெரிய திருப்பம் தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா தலைமை நீதியரசர்கிட்ட போயிட்டு அவர் இன்னும் ரெண்டு ஜட்ஜை அப்பாயின் பண்ணணும். அவங்க அப்பாயின் பண்ணி அவங்க அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை உள்ளே வாங்கி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ காவல் தாமதம். நீங்கள் அண்ணாமலை கேட்டிங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கோர்ட் இருக்குது, கோர்ட்டில் வந்து பெட்டிங்கில் இருக்குதுங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே விஷயத்தில் சொல்லி முடிச்சிடுவார். ரைடு பண்ணுறது தான் ஒன்றிய அரசோட கடமை, கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? தமிழ்நாடு அரசு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் இருக்குங்க, எங்களுக்கு எது சம்மந்தங்க, டாஸ்மார்க் கேஸ் போட்டு சட்டம் அது கடமையை செய்யும், மக்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரிகள் அப்படின்றது அவங்ககிட்ட 3 செல்லு பறிமுதல் பண்ணது, அந்த கால் ஹிஸ்ட்ரி, அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்கிறது சேதாரம் இருக்குன்னு சொல்கிறது, பிஜேபிக்கு இது ஒரு பெரிய எதிர்கால பிரச்சனை. அதனால தான் சேதாரம் இருக்கும்னு சொல்கிறோம். இது இப்படியே விடுற மாதிரி இருந்தால் சில சம்பவங்கள்லாம் நடக்காது. இந்த அளவுக்கு ஒரு வீரமாக பேசுகிறார் அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் எதுவுமே நீங்கள் பண்ணலைன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னா இடியை ரைடு பண்ணீங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டேன்னா இடியை ரைடு பண்ணீங்க ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலையே கேட்பாங்களா இல்லையா? அந்த பதில் சொல்ல வேண்டிய கவனமே அண்ணாமலைக்கு இருக்குது. அண்ணாமலை சொல்லிட்டு இருப்பாரா இல்லையா?